எல்லாருக்கும் வணக்கம். சுல்தான் ரொம்ப ஸ்பெஷலான படம். எங்களுக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொங்கல் டைமில் ஒரு தெளிவு இருந்தது இண்டஸ்ட்ரிக்கு. மறுபடியும் ஒரு செகண்ட் வேவ் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திரும்ப அந்த ஒரு பெரிய குழப்பம் சூழ்ந்துருச்சு. இடைப்பட்ட காலத்தில் நிறைய படங்கள் வந்த படங்கள், அதுக்கு நல்ல சில டாக்ஸ் இருந்தாலும் மக்கள் வரத்து வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த திரைத்துறை சார்ந்து வேலை செஞ்சு திரைத்துறை நம்பி இருக்கிற பல பேருக்கான ஏன்னோ மனோவியலாக ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்தாங்க. அண்டு நாங்கள் இந்த படத்தை கம்ஃபர்டபுளான ஒரு ஓடிடி சேல்ஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் அப்படி ஒரு இதுக்கு போகிறப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செக்டர், தியேட்ரிக்கல் நெட்வொர்க், அந்த செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. சேம் ரெவன்யூ வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துடும். ஆனால் அந்த ரெவன்யூ வரக்கூடிய வழியில் ஒரு தியேட்டர் நெட்வொர்க், இதை நம்பி இருக்கிற தியேட்டர் நெட்வொர்க் வந்து அவங்க வந்து சினிமா தவிர வேறு எதுவும் அவங்கள தியேட்டர் மூலமாக அவங்க பண்ண முடியாது. அப்போது அவங்க பல பேர் மத்தியில் சில படங்கள் போனப்போ நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அது அந்தந்த தயாரிப்பாளர்களுடைய சூழ்நிலையும் அது முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம இந்த படத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம், இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, இல்லை நம்ம என்னானாலும் சரி நம்ம இந்த படத்தை தியேட்டர்களுக்கு இந்த படம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லோரும் உறுதியாக இருந்தோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக கார்த்தியானாலேருந்து எல்லாருமே உறுதியாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் சூர்யானா. ஸோ நான் அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சுல்தான் படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண டைம்லேருந்து எவ்ரிடே ஒரு கால் வரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இல்லை தெரிஞ்ச நண்பர்கள் இருந்து, ஓகேவா நீங்கள் பெரிய பட்ஜெட் சொல்கிறீங்க, மக்கள் வருவாங்களா, வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள். அதே நேரத்தில் இன்னும் சில தயாரிப்பாளர்கள் நம்மளை மாதிரியே படம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸுக்கு தயாராக வச்சுருக்கிறவங்க, சார் நீங்கள் உங்களை தான் சார் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் படம் வந்து ஆடியன்ஸ் அதுக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுடைய படங்களையும் நாங்கள் வந்து தியேட்டருக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது எல்லாமே மக்கள் மீதான நம்பிக்கை. ஒரு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு படம் அதை நம்ம கொடுக்குறப்போ நிச்சயம் அவங்க வந்து அதுக்கான வரவேற்பு கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை மக்கள் மேலே வச்சு இந்த ரிலீஸ் பண்ணணும். அந்த வகையில் முதல் நாள்லேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் மக்கள் குறைவில்லாமல் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஆரம்பத்தில் படங்கள் பண்ணுறப்போ ஒவ்வொரு படத்தையும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டு வச்சுக்குவோம். அது அந்த படத்தில் அதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு கிடைக்கிறப்ப அது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரையும், அது அந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணும். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், படங்களும் கூட சேர்ந்து வந்ததுனால இப்போது அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் ரூபன் அண்ட் டெக்னீஷியன் சத்யா அவங்கெல்லாம் பார்க்குறப்போ அவங்க நிச்சயம் அதில் வந்து ரொம்ப அதை ஐ திங்க் இந்த படத்தோட ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒப்பீனியன்ஸ் இல்லாமல் நிச்சயமாக எந்த ஒரு படமும் நம்ம பண்ண முடியாது. இந்த படம் கம்மிட் ஆனோடனே முதல்ல நாங்கள் பேசிக்கிட்ட விஷயம், நம்ம எல்லா படத்துக்கும் பாராட்டிட்டாங்க, இந்த படத்துக்கு கொஞ்சம் நம்ம உக்கரமாக பேசுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த நல்லா படிக்கிற பசங்க வந்து ஏதாவது ஒரு நாள் அது வந்து ஒரு சின்ன விஷயம் ஸ்கூலுக்கு கேட்டாச்சு, நல்லா படிக்கிற பசங்க தானே உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து ஆரம்பத்தில் ஒரு இது ரிவ்யூ சைடு இருந்தது. பட் பெரும்பான்மையான ரிவ்யூஸ் சப்போர்ட்டிவாக இருந்தது. நமக்கு எப்போவுமே அந்த ஒரு ஒரு இப்போ ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வீடியோஸ்னு ஒன்று வரும். அந்த ரியாக்ஷன் வீடியோஸ் எடுத்து பார்த்தா ஒரு 30 பேர்த்தோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும். 28 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, 2 பேர் நல்லா இல்லை மொக்க தலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேர்த்துக்கு வந்து அந்த 5 நிமிஷம் ஃபுட்டேஜில் 4 நிமிஷம் இருக்கும், மற்ற 28 பேர் 2 நிமிஷம் ஃபுட்டேஜில் போயிருப்பாங்க. அது அந்த வீடியோவை செல் பண்ணுறதுக்காக நடக்கிற விஷயம். அந்த வீடியோ பார்க்குற நமக்குமே என்னென்னா 28 பேர் நல்லா சொன்னவங்களோட இதை வந்து சந்தோஷப்பட தோணாது, அந்த 2 பேர் தப்பாக சொல்லிட்டாங்கன்னே தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயந்தான் இதில் இந்த மாதிரி நேரங்களில் நடக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு சைட்லும் ஒரு ப்ரொடியூசர் சைட்லேயோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சைட்லேயோ நம்மளோட ஜாபை பண்ணுறோம், அதை கரெக்டாக நம்ம கொடுக்குறோம். இதனுடைய பலன் இந்த படத்தில் இல்லைனாலும் அடுத்த படங்களில் வரும். அதே மாதிரி தான் ஒரு ஒரு
நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன், சப்போஸ் சில ரிவ்யூஸ் வரப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு நம்ம இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான படங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அவங்க அதுலேருந்து விலகி ஒரு படம் பண்ணுறப்போ அதை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா லேயரில் ஒரு விமர்சனம் பண்ணுறது இருக்க தான் செய்யுது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி இது எல்லாத்தையும் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் மத்தியில், நல்ல ரெவன்யூ இருக்குது. தியேட்டர்காரங்க எவிடெண்ட்டாக எவ்ரி ஈவினிங் ஷோ நைட் ஷோக்கும் அவங்க வந்து டெலிபரேட்டாக வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய ஆடியன்ஸ் வந்திருக்கிற ஃபோட்டோஸையும் அவங்களோட ஹவுஸ்ஃபுல் போர்ட்ஸையும் வந்து அவங்க போட்டு பண்ணுறது. இதுக்கு தான் நம்ம ஒரு விஷயம் படம் எடுக்கிறோம். அது இந்த டைமில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஈவன் இம்மிடியட்டாக வர வாரம் கர்ணன் படம் வருது. அதுவும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். இந்த 2 படங்களும் நிறைய ஆடியன்ஸை கொண்டு வரணும். தியேட்டருக்கும் சரி, இந்த திரைத்துறையை சார்ந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையை தரணும் அப்படிங்கிறத வந்து நான் எல்லாரையும் கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தில் எங்களோட இந்த டைமில் இவ்வளோ டைமில் எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் டிலே ஆகிருக்கும். பட் அந்த நேரத்தில் எதுவுமே மனம் கோணாமல் எல்லா விதத்திலும் இருந்து சப்போர்ட் பண்ண இந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் நன்றி. லாஸ்ட் ஈவெண்ட்டில் லால் சார் இல்லை, சார் பிஸியாக இருந்தாலும் இல்லை, பட்டு லால் சாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். ரொம்ப நன்றி. அவரோட இன்வால்மெண்ட் நாட் ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்துட்டு இல்லாமல் ஒரு எல்லா வகையிலையும் இதில் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் பார்க்குறப்போ அவரே டப் பண்ணணும், நான் டப் பண்ணணும் இந்த இதுக்கு தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி இந்த இது வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருந்து டப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த வகையில் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், பொன்வன் சாருக்கும், மயில்சாமி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கொரோனா டைமில் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண இதில் அதிகமாக நான் ஃபோன் பேசுனது மயில்சாமி சார் கிட்ட. ஏன்னா அவ்வளோ விசேஷங்கள் வச்சுருந்தார். ஸோ அந்த வகையில் கத்தினாக்கு தேங்க்ஸ். ஏன்னா இந்த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வரக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. அண்ட் இதில் ஒர்க் பண்ண ட்ரீம் வேரி பிக்சர்ஸ்னுடைய ஹோல் டீம், எஸ்பெஷலி கிருஷ்ணா டே அண்ட் நைட்டு தூங்காமல் ஸ்டில் ஒர்க்கிங், அண்ட் ஜான்சன் சார் ஆகட்டும். அண்ட் இந்த படத்தை இவ்வளோ காலம் சப்போர்ட் பண்ண, இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்காகட்டும், இனி வரப்போகிற படங்களுக்காகட்டும், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து தரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆடியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் தேட்டருக்கு வருவாங்களா இல்லையா, இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா, இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்த முக்கியமாக பிரபு சார், பிரகாஷ் சார், ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனிக்கும், அதுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கிற எங்கள் சுல்தான் கார்த்தி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நாங்கள் யாருக்கு படம் எடுத்தோமோ அவங்களுடைய சப்போர்ட் வந்து டெய்லி இப்போ வரைக்கும் அவ்வளோ ஃபோன் கால்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் போயிட்டு 3 வாட்டி பார்த்தேன், 4 வாட்டி பார்த்தேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. குடும்பத்தோடு போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போனோம். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா ஊரில் போய் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பிடிக்காம நிறைய ரிவ்யூஸ் இருந்தது. அவங்க எங்கள் மேலே எரிஞ்ச எல்லா கற்களையும் கொண்டு தான் இப்போது அடுத்து எனக்கு ஒரு வீடு கட்டிக்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்த அவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. எப்போ ஒரு எதிரில் ஒரு பெருசாக ஒரு எதிர்ப்பு இருக்கோ, அதை தாண்டி ஒரு வெற்றியை அடையும் போது அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாதாரண வெற்றியை தாண்டி அந்த வெற்றியை வந்து காலத்துக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஓடி ஜெயிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு முழு திருப்தி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக இன்றைக்கி வந்து தேட்டரில் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் நான் கதை சொல்லி ஓகே சொன்னதுலேருந்து கார்த்தி சாரோட சப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரபு சாருக்கு, எனக்கு எல்லா ஸ்டேஜிலும் ஒரு சின்ன சின்ன குழப்பம் வரும்போதும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போதும் சரி, ஒரு சின்ன ஃபோன் கால் பிரபு சார்கிட்ட பேசினா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்த விஷயம் கூட ரொம்ப சாதாரணமாக கடந்துட முடியும்.
அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்க பிரபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. லால் சார், எனக்கு படத்தில் பார்க்கும்போது எனக்கு ஏதோ எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் அவர் எடுத்துக்கிற அந்த ஒரு பையன் மாதிரி அந்த கேரக்டரை, சுல்தான் கேரக்டரை என்ன சொன்னாலும் சரி, அதை தாண்டி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறது கிடையாது. சரி சுல்தான், சரி சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயம் சாருக்கு நான் கன்வே பண்ணாமல் கூட வந்திருப்பேன். பட் அந்த கேரக்டரோட கதையை புரிஞ்சுக்கிட்டு சார் வந்து ஸ்பாட்டில் அவ்வளோ நேர்த்தியாக ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால, ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், அதுக்கு அதை விட ஒரு நேர்த்தியான ஒரு சார் சொல்கிறவர் பிரகாஷ்ராஜ் சார் சொன்னார். எனக்கு தெரியல, பிரகாஷ்ராஜ் சார் வந்து பண்ணியிருந்தா கூட இவ்வளோ திருப்தியாக எனக்கு இந்த கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க சார் படத்தில். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கேரக்டரை யோசிக்கும் போது நீங்கள் என்னுடைய நினைவுக்கு வராமல் இருக்க மாட்டீங்க. உங்களை தாண்டி தான் நான் அடுத்து வேறு யாருக்காச்சும் யோசிக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நெப்போலியன் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி அக்கறையாக மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதா இருக்கட்டும், அந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபோன் பண்ணதாக இருக்கட்டும், நான் மறக்கவே மாட்டேன். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அப்புறம் எங்கள் கூட்டத்தில் பெரிய பொன்னவன் சார், மிகப்பெரிய நன்றி சார். உங்களுக்கு கொடுத்த சின்ன ரோல் தான், பட் அதை வந்து அவ்வளோ யதார்த்தமாக அந்த கேரக்டருக்குள்ளே இருந்து அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தலைவராகவே அந்த ஊருக்கு முன்னாடி நின்று அதை செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மயில்சேம் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. நான் இன்றைக்கும் அவரை ரொம்ப உரிமையாக என்னால் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட முடியும், அது மனசுலேருந்து கூப்பிட்றது. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நீங்கள் சுயேட்சையாக நின்றுருக்கீங்க. ஒரு நல்ல மனிதர், சட்டசபைக்கு போகணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னுடைய டீம் விவேக் மர்வின், ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டோட ஒரு வெளியே போகிறது வந்து சாங் தான். அந்த ஃபஸ்ட்டு சாங்லேருந்து கடைசி சாங் வரைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தினது அவங்களுடைய சாங்ஸ் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்த விவேக் மரியனுக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ரூபண்ண, எனக்கு ஒரு நல்ல சகோதரர், அவருக்கும் ரொம்ப நன்றி ஒரு சிறப்பாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு. அப்புறம் சத்யன், இன்னமும் நிறைய பயணிக்க வேண்டியது இருக்குது அவர் கூட. ஏன்னா எல்லாருமே படம் பார்த்துட்டு எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, எப்படிங்க இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணீங்க, இவ்வளோ கூட்டம், ஒவ்வொரு சீனும் ஒரு டே சீன் கூட பரவாயில்ல, நைட் சீனெல்லாம் எப்படி லைட் பண்ணீங்க, இவ்வளோ லைட்டை எப்படி ப்ரொடியூசர் கிட்ட கேட்டெல்லாம் வாங்கினீங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷுவல் கொடுத்ததுக்கு சத்யனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்புறம் இதில் நடித்த சென்ட்ரா அண்ணன், அப்புறம் பிரின்ஸ் அண்ணன், காமராஜ் அண்ணன், பிரபு, அப்புறம் மற்ற சுல்தான் பாய்ஸ், மற்ற ஆட்கள், மற்ற டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. என்னுடைய பயணத்தில் இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்க என்னுடைய நண்பர்கள் ஹரிஷ் ராம், ஜானகிராமன், ஹரி, அப்புறம் பாஸ்கர் சார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த ப்ரெசன்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் என்றும் இல்லை. எங்களுடைய குறைகளை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த படங்களில் இன்னும் சிறப்பாக படம் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் என்றும் தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்லணும் யுவன் சங்கர் ராஜா சார். இதை எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும் சார். ரொம்ப 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 நன்றி சார். படத்தில் இன்றைக்கி நிறைய ரிவ்யூஸ் எழுதுறதுல உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் வரல. ஸோ மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர்களுக்கும் ப்ரொடியூசர் சார் பிரபு சாருக்கும், ஹீரோ சார் கார்த்தி சார் அவர்களுக்கும், பொன்வன் சார், மயில்சன் சார், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்படி என்றைக்குமே மேடையில் வந்து பேசினே கிடையாது. எங்கள் ஆண்டு விழாவில் கூட ஸ்கூலில் பேசினே கிடையாது. இப்போ கூட வாய் வளருது. நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே. இந்த படம், அதாவது நான் படத்தில் என் காரியம் சொல்கிறேன். சின்ன பிள்ளைலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணிக்கேன், எனக்கு வாய்ப்பு நிறையாது வரல. நானும் வந்திருக்கேங்க மெட்ராஸில், விவரம் தெரியாமல் கூட எங்கள் ஃப்ரெண்டு கூட. அப்போ கூட நிறையா ஆஃபீஸு கூட ஏறி போயிருக்கேன்.
எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, போட்டோ கொடுத்து போனேன். அது அப்படியே விட்டாச்சு, ரொம்ப வருஷமாக விட்டாச்சு. எனக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டேன். இங்கே நான் கம்பெனியில், திருப்பூர் கம்பெனியில் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அப்புறம் ஊருக்கு போயிட்டேன். அம்மா உடம்பு சொன்னேன். அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும்போது சார் பாகிரத் சார் அசிஸ்டன்ட் அலிமுத்து அவர் என்ன மாதிரி வேணும்னு சொல்லி பாகி சார் கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியாமல் வேற ஒருத்தர் இப்படி கூப்பிட்டு படம் நடிக்க தெரியுமான்னாரு. இல்லை சார், நான் படம்லாம் நடிக்க இல்லை, உன்ன மாதிரி கேட்குறாங்க மெட்ராஸில் அப்படின்னாங்க. சரி வாங்க ரூமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிக்க சொன்னாங்க. என்ன அறியாமல் நான் அது செய்ய தெரியல, ஒரு வீடியோ நான் அனுப்பிவிட்டேன் அலிமுத்து அவருக்கு. அது சாரு பாகிரத் சார்கிட்ட காமிச்சாங்க. அது மூலமாக எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் நான் ஷோ போனேன். ஷோ போனோன்னே எங்கள் திருப்பூர் தேட்டரில் சக்தி தேட்டரு, பெரிய நல்ல தேட்டர் தான். போன உடனே அங்கே இருக்க அவர் ஓனரு அவங்க ஓனர் ஃபஸ்ட்டு படம் பார்த்துருப்பாங்க. போனவுடனே தூக்கி அவங்க ஓனர் ரூமில் போய் உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து எல்லாம் குடிச்சு, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பேரை கொடுக்கும், நல்லா வரும் இந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க சார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஹீரோ சார் கார்த்தி சார் கூடயும் அந்த வில்லன் எல்லாம் இது நல்லா கேரக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் கேரக்டர் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னேன். வெளியில் சரி நான் படம் பார்க்க போகிறேங்க அப்படின்ட்டு விட மாட்டேன்ட்டாங்க. நல்லா கேர் கொடுத்தாங்க. அப்புறம் படம் பார்த்து வெளியில் வரேன். ஆடியன்ஸ் நல்லா, ஆனால் சுல்தான் படம் செம்ம ஹிட்டுண்ணா, கார்த்தி சார் ரொம்ப ஹிட்டுண்ணா, டைரக்டர் சார் பேருன்னு சொன்னாங்க, பாகிராஜ் சார் ஹிட்டுண்ணா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது விவசாயம் பண்ணதான் ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த மீட்டிங்கில் நல்லா பேசுகிறேன். எனக்கு இது மைக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு சாதாரண மனிதர். இங்கே சீமா ஜாமான் இருக்காங்க, கார்த்திக் சார், பொன்வன் சார், நம்ம லால் சார், நம்ம எங்கள் ஹீரோ காமெடி ஹீரோ சார், நம்ம சென்ராயன் சார், அஜய் சார், திருப்பி கேமராமேன் சார், எங்கள் தலை பிரபு, மியூசிக் டைரக்டர் சார், அந்த லிரிக்ஸ் செம்ம டான்ஸ் போட்டாங்க. அதுலேருந்து அவங்க ஃபேன் ஆகிட்டேன். எல்லாமே ஜாம்பான்ங்க இவங்க. நான் ஒரு சாதாரண மனிதர், ஒரு பாடி பில்டர். என்னையே இந்த படத்தில் நான் நடிகன்னு சொல்ல வரல, நடிகனா நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி எங்கள் ஊர் சொந்த ஊர் திருச்செந்தூர் எனக்கு ஒரு எத்தனையோ ஃபோன் வந்து போச்சு. நீ இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, நீ ஒரு நடிகன்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்க, இந்த படத்துலேருந்து உனக்கு நல்ல பேரும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஆணி வேறு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கெல்லாம் யார் சேருன்னா ஆணி வேறு நம்ம டைரக்டர் பாகிராஜ் கண்ணன் சார். ஏன்னா இந்த படத்தில் நம்ம சார் பொன்வண்ணன் சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க ஃபேஸ் கட் இருந்ததோ, படம் முடியுது அது எப்போ அந்த ஃபேஸ் இருந்ததோ, அதே மாதிரி எந்த ஒரு முகசுளிப்பு இல்லாமல் கூலாக நல்லா ஒரு காமனாக எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு 5 பேர் 10 பேர் பேசும்போது டென்ஷன் ஆயிடுவோம். இது ரவுடி பாய்ஸு எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அதால் அங்கே அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாகிராஜ் சார் கண்ணன் சார் தான். நான் அந்தளவுக்கு எங்களுக்கு ஸ்கூல் மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் நடிகர் இப்போது அஜய் ஆல்ரெடி நடிகர் தான், அவர் நடிச்சிட்டாங்க. நான் நடிகன் கிடையாது, அடி குத்து வெட்டு அந்த மாதிரி இந்த கேரக்டரை என்னை அழுக மாதிரி சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண வச்சதெல்லாம் நம்ம பாகிராஜ் கண்ணன் சார் தான். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என்றைக்கும் மறக்க முடியாது. இது ஏன் இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன். அன்றைக்கி ஷூட்டிங் கூட கார்த்திக் சார் கூட எனக்கு ஒரு சீனாக சொன்னாங்க, சீக்ரெட்டு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ்மேன், பாடி பில்டர். நான் மிஸ்டர் இந்தியா 7 டைம் வின் பண்ணியிருக்கேன், ஏஷியா வேர்ல்டும் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட்டு ஃபீல்டு இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க, எப்போ ஃபீல்டு அவுட் வராங்களோ அப்போ சொல்லுவாங்க. ஆனால் சார் இப்போ அந்த ஃபீல்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க, ஆலமரம் மாதிரி. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஒரு சீன் பண்ணும்போது என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப குஷியாச்சு. இன்னும் கூட எங்கள் வீட்டில் என்னோடய ஒய்ஃபு, எங்கள் அம்மாட்ட எங்கள் அண்ணாட்டெலாம் சொல்லுவேன், அந்த மாதிரி கார்த்திக் சார் என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஜென்யூன் பர்சன். சார் சொன்ன மாதிரி விவசாயிக்காண்டி இளைஞருக்காண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி சின்ன வளர்ந்து வந்துட்டுருக்கோம், அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டாக நல்லா என்கரேஜ் பண்ணி சில ஐடியா சொன்னாங்க. அது இந்த படத்தில் எனக்கு நடிக்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. சார் ரொம்ப நன்றி சார், கார்த்திக் சார்.
இன்னொன்று ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கு, டைம் இல்லை. நான் இப்போ ஏர்போர்ட்லேருந்து இங்கே இந்த ஃபங்க்ஷன் வரும்போது 20 மினிட் நான் ட்ராவல் பண்ணேன். அப்போ ஒரு டிரைவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நான் இருக்குது பெங்களூரில் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன். திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்த்து எனக்கு காம்படிஷன் இது முடிச்சு சார் சொன்னாங்க இந்த மாதிரி வரணும்னு சொன்னாங்க. வரும்போது ஆல்ரெடி எனக்கு நல்ல நியூஸ் வந்தது, சுல்தான் படம் பற்றி பயங்கரமாக இருக்குது, சூப்பர் டூ சொல்லி நல்ல மெசேஜ் கிடச்சிது. இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு டைரெக்டாக ஷேர் பண்ணி கேட்கலான்னு சொல்லி நான் ட்ராவல் பண்ணேன். டிரைவர்கிட்ட கேட்டேன், சார் சுல்தான் படம் எப்படின்னு கேட்டேன். சார் படம் சூப்பர் சார், எங்கள் ஃபேமிலியோட பார்த்தோம், குழந்த பசங்க எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க சார். அதில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு சார். உண்மையிலே இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி இது படத்தை பப்ளிக்கு முன்னால் தயாரித்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் டைரக்டர். அதுக்கெலாம் அந்த டைரக்டர் எல்லாம் ஒரு வயசு 60 வயசு 70 வயசு இருக்குன்னு நினச்சாராம். ஆனால் அந்த ஆள் சொன்னார், ஸோ இந்த ஒரு சின்ன வயசு நான் வயசு 25 சார் தெரில, நான் தான் நினைக்கிறேன். இந்த சின்ன வயசில் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டோரியை இந்த மாதிரி யாராலுமே திங்க் பண்ண முடியாதார். ஏன்னா அந்த எத்தனையோ ஜாம்பானுங்க இருக்காங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை இவ்வளோக்குள்ளே அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி அருமையாக பண்ணுங்க சார். உண்மையிலே அவருக்கு ரொம்ப டேலண்ட் பர்சன். ரொம்ப அது கடவுள் படைப்பு. இப்போ கடவுள் எல்லாரும் படைப்பார். இப்போ நான் பாடி பில்டராக படைச்சிருக்கானா அது கடவுள் படைப்பு. ஆனால் சார் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக படைச்சிருக்காருன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன், அவங்க அம்மா அப்பாவோடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன். ஏன்னா நான் பாடி பில்டிங் காம்படிஷன் போது இந்தியாவில் நம்பர் 1 மிஸ்டர் இந்தியா எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கடவுள் உங்களுக்கு இதுக்குன்னு படைச்சிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் இந்தியாவில் டாப்பாக ஒன்றா இருக்கீங்க. அது எனக்கு நான் பட்டவனதில்லை. அப்போ நான் மனசில் நினச்சிட்டேன். அப்போ அவர் சொல்லுது, பாக்யராஜ் கண்ணன் சார் சினிமா துறைக்காண்டி கடவுள் படைச்சிருக்காரு. அந்த மாதிரி படைப்பு தான் இந்த சுல்தான் படம் இந்த அளவுக்கு ஒரு இந்தியா, தமிழ்நாடு, சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லா ஹிட் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சாருடைய அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம். இன்னும் மேலும் நல்ல படம் சொல்லி நான் வாழ்த்து சொல்கிறேன். வாழ்க வளர்க, நன்றி, ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓட்டு போட்டேன், நீங்களும் போட்டிருப்பீங்க, வாழ்த்துக்கள். ப்ரெஸ் பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சிக்காரங்களுக்கும் பெரிய நன்றி, பெரிய வணக்கம். எங்கள் படம் சுல்தான் உலகம் ஃபுல்லாக பயங்கர ரீச் கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன், அடுத்து ரௌத்ரம், ஆடுகளம். ஒரு நமக்கள் நீதி காக்கும் பல உண்மை வெளிச்சம் ஆகும். தமிழ் மக்கள் மனதில் என்றும் உலகத் தமிழர்களுக்காக உலாவரும் உங்கள் உலகநேசன். காணத் தவறாதீர்கள்.